ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லிட்டில் க்ளோ. இந்த வீடியோவில் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாப்புலர் அண்ட் ட்ரெண்டிங்காக இருக்கிற ரோஸ்மேரி லீவ்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த இலைகள் பழங்காலத்திலிருந்து இப்போ வரைக்குமே ஹேர் க்ரோத்துக்கு சிறந்த முறையில் யூஸ் பண்ணப்பட்டு வருது. இந்த ரோஸ்மேரி வாட்டர் ரொம்பவே ஹேர் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நிறைய பிராண்ட்ஸில் நம்மளுக்கு அவைலபிளாக கிடைக்கிது மார்க்கெட்ஸில். பட் நம்ம இது வீட்லேயே சிம்பிளாக ரெடி பண்ணி யூஸ் பண்ண முடியும். ரோஸ்மேரி லீவ்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் நிறைய இருக்குது. இந்த இலைகளை உணவில் கூட சேர்த்துக்கிறாங்க. இதனால் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் க்யூர் ஆகுது. டெய்லி ரொட்டீனில் நம்ம இதை பயன்படுத்திட்டு வரும்போது ஹேர் க்ரோத் கண் கூட நம்ம பார்க்க முடியும். ரோஸ்மேரி இலைகள் நம்மளோட ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி க்ளீனாக அண்ட் ஹெல்த்தியாக ஸ்கேல்ப் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோஸ்மேரி வாட்டர் எப்படி வீட்லேயே சிம்பிளாக தயாரிக்கலாம்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கு ஃப்ரெஷ்ஷான ரோஸ்மேரி லீவ்ஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதை நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். இல்லைனா ட்ரைட் ரோஸ்மேரி லீவ்ஸ் ஆன்லைன் அப்படி இல்லைனா சூப்பர் மார்க்கெட்ஸ், நாட்டு மருந்து கடைகளில் விற்பாங்க. இப்போது 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீரை ஒரு பேனில் ஊற்றிக்கோங்க. 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ரோஸ்மேரி லீவ்ஸ் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கொதி வர்ற மாதிரி இந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷமும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். 20 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 30 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ரோஸ்மேரி எசன்ஸ் தண்ணியில் நல்லா இறங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு துணியிலனா வடிகட்டி வச்சு அதை வடிகட்டி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த ரோஸ்மேரி வாட்டரை 4 விதமாக நம்ம தலைக்கு யூஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு முறை என்னென்னா, ஹேர் ரின்ஸாக இந்த ரோஸ்மேரி வாட்டரை யூஸ் பண்ணலாம். கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த ரோஸ் வாட்டரை நம்ம தலைக்கு ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் போட்டு குளிச்சதுக்கப்புறமா இந்த ரோஸ்மேரி வாட்டரை தலையில் ஊற்றி ஜஸ்ட் ஸ்கேல்ப் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. தண்ணி ஊற்றி மறுபடியும் அலசணும்னு அவசியம் கிடையாது. இந்த டெக்னிக் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் மெத்தட், ஸ்ப்ரே ஃபார் ஸ்கேல்ப். அதாவது இந்த ரோஸ்மேரி வாட்டரை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கேல்பில் அடிச்சுட்டு மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கும்போது உங்கள் ஸ்கேல்பில் இருக்க டேண்ட்ரஃப் நீங்கி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத் இருக்கும். தேர்ட் மெத்தட் ஆஃப் யூஸிங் ஹேர் மாஸ்க். ஆலோவேரா ஜெல் கூட இந்த ரோஸ்மேரி வாட்டரை மிக்ஸ் பண்ணி நம்ம தலைக்கு ஹேர் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கெரியர் ஆயில்னு சொல்லப்படுற கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி எண்ணெய் வகைகள் இருக்கு இல்லையா, அது கூட இந்த ரோஸ்மேரி வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஹேர் மாஸ்க்காக நம்மளுக்கு செயல்படும். ஃபோர்த்து மெத்தட், ஹேர் சீரமாக யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ்மேரி ஆயில் கடைகளில் விற்பாங்க. ஆன்லைன்லையும் நம்மளுக்கு அவைலபிளாக கிடைக்கும். இதை ஃபியூ ட்ராப்ஸ் நம்ம ரோஸ்மேரி வாட்டர் கூட ஆட் பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நம்ம தலை குளிச்சதுக்கப்புறமா ஈரமாக இருக்கிற அந்த முடியில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நம்ம ஸ்கேல்ப் க்ளீனாக இருக்கும். அதே சமயம் நம்மளோட முடி சிக்கு விழாமல் ஷைனிங்காக இருக்கும். ரோஸ்மேரி வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால சைடு எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்கேல்ப் இருக்குங்க. அவங்களுக்கு அலர்ஜெட்டிக் ரியாக்ஷன், அதாவது இச்சிங், ரெட்னஸ் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோஸ்மேரி வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு சன்லைட்டில் படுற மாதிரி இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போது ரோஸ்மேரி ஆயிலாக யூஸ் பண்ணலாமா இல்லை ரோஸ்மேரி வாட்டராக யூஸ் பண்ணலாமா, எது பெட்டருன்னு நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ரோஸ்மேரி வாட்டரை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் கம்மியாக இருக்குங்க. நம்ம எவ்ரிடே யூஸ்க்கு இது பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம். ரோஸ்மேரி எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் அண்ட் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். இந்த எண்ணெயை நிறைய கெரியர் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி அரோமா தெரப்பி, ஸ்கேல்ப் மசாஜ், அதுக்கப்புறம் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரோஸ்மேரி பற்றின ஒரு சில பொதுவான கொஷின் அண்ட் ஆன்சரை பார்க்கலாம். கொஷின் பார்த்தீங்கன்னா, ரோஸ்மேரி யூஸ் பண்ணுறதுனால நம்ம முடி வளருமா அப்படின்றதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இதனால் நம்ம ஹேர் க்ரோத் ப்ரமோட் ஆகும். செகண்ட் கொஷின், இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். டெய்லி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம தலைமுடியை சிக்க எடுத்துகிட்டு ஸ்கேல்பில் ஒரு செக்ஷனாக எடுத்து இந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது காஞ்சதுக்கப்புறமா தலைமுடியை நம்ம பின்னிட்டு அதுக்கப்புறம் தூங்கலாம். இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹேர் க்ரோத் நல்லா ப்ரமோட் ஆகும். கடைசியாக ரோஸ்மேரி எண்ணெயாக யூஸ் பண்ணலாமா இல்லை வாட்டராக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ரோஸ்மேரி வாட்டரை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் அதிகம். இது மசாஜு, அரோமா தெரப்பி இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரே தான் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். இந்த குளிர்காலத்தில் வாட்டர் ஸ்ப்ரே நம்ம ஸ்கேல்ப்புக்கு யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு கோல்டு, தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்கேல்ப்புக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அந்த தலைமுடியை வந்து டேபிள் ஃபேன் இல்லைனா நார்மல் ஃபேனில் வந்து தூரமாக உட்காந்துட்டு லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு தூங்கலாம். இந்த ரோஸ்மெரி வாட்டர் நம்மளுக்கு செட் ஆகுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பேட்ச் டேஸ்ட் பண்ணிவிட்டு எதுவும் சைட் எஃபெக்ட் வரலைன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். டெய்லி பேசிஸில் நம்ம வந்து ரோஸ்மெரி வாட்டரை யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் க்ரோத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதை நம்ம கண் கூட பார்க்கலாம். இந்த ரெமெடி அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ரெமெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 months ஆச்சு இந்த ரெமெடியை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.